இவர் சனி பகவான் மீனராசியில போய் அமர்ந்திருக்கார், அதுவும் வக்கர நிலையில இருக்கார். ஒரு மனிதன் நல்ல நிலையில இருக்கிற போது அவனுடைய குணம் வேற மாதிரி இருக்கும். அவனுக்கு குணமே கெட்டு போயிருச்சுன்னா வக்கர புத்தி படைச்சவன் அவன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஏற்கனவே சனியை பத்தி தெரியும் எல்லாருக்கும். சனி பயிற்சினாலே ஒரு பயம். அந்த சனி பகவான் மார்ச் மாசம் 29ஆம் தேதி பயிற்சி அடைஞ்சிட்டார் இந்த ஆண்டு. அப்படி பயிற்சி அடைந்த பிறகு பலருக்கு மாற்றங்கள், பலருக்கு ஏமாற்றங்கள், பலருக்கு நன்மைகள். இப்போ அந்த சனி பகவான் வக்கர நிலை அடைஞ்சிருக்கார் பாருங்க. அவர் வக்கர நிலை அடைந்த இந்த காலத்துல செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்குள்ள நுழைய போறார் ஜூலை மாசம் 27ஆம் தேதி. அப்ப 2 கிரகங்களும் ஒன்றை ஒன்று பார்க்கின்றன. சனி பகவானுடைய கேரக்டரும் செவ்வாய் பகவானுடைய கேரக்டரும் நேரெதிர் குணங்கள் கொண்டவர்கள், ஒருவருக்கு ஒருவர் பகைவர்கள். இந்த 2 பகை கிரகங்களும் ஒன்னு பார்த்துக்கிட போது மிகப்பெரிய தாக்கங்களை உலக அளவில் ஏற்படுத்தும். அது போர் பதற்றமாக இருக்கலாம், மிகப்பெரிய தலைவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கலாம்.